பொங்கலண்ண ஸ்ரீமதி மேலதான் போயிருக்காளா இல்ல வெளிய எங்கேயும் போயிருக்காளா? அதுவா, அம்மா கூப்பிட்டாங்கன்னு தான் துர்கா மேடம் மேல கூட்டிட்டு போத நான் பார்த்தேன் மலரு. அதுக்கப்புறம் தான் இங்க வந்தேன். ஒருவேளை அம்மா அவங்களை ஏதாவது திட்டி அவங்க கோச்சிட்டு வீட்டு போயிட்டாங்களா? பொங்கலண்ண, நீங்க போய் அவ எதுக்கும் மேல இருக்காளான்னு கொஞ்சம் பாத்துட்டு வந்துடுறீங்களா? சரி மலரு. என்ன ஸ்ரீ, அத்தை கூப்பிட்டாங்களாமே, எதுக்கு கூப்பிட்டாங்க? இல்ல மேடம். ஏதாவது ப்ராப்ளமா? துர்கா மேடம் ஏதாவது போட்டு கொடுத்துட்டாங்களா? போட்டு கொடுக்க என்னென்ன இருக்கு? அப்புறம் எதுக்கு கூப்பிட்டாங்க? மேல கூப்பிட்டு என் கையில 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? நான் உங்களை கீழே விழாம காப்பாத்தினதுக்கு. எங்க அம்மாவை பழைய மாதிரி இப்பதான் பாக்குறேன். அவங்க எப்பவுமே அப்படிதான் ஸ்ரீமதி. உதவி செஞ்சவங்களுக்கு உடனே ஏதாவது ஒரு பதில் உதவி செஞ்சிருவாங்க. ஸ்ரீமதி, பணம் வாங்கிட்டீங்கல்ல? எப்படி சார் வாங்குவேன்? இதே அர்ஜுன் சாரோ மலர் மேடமோ உங்களை கீழே விழாம காப்பாத்திருந்தா நீங்க அவங்களை கூப்பிட்டு இப்படிதான் பணம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அவங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் அந்த பணத்துக்காக உங்களை காப்பாத்தலன்னு சொல்லி என்னையே வெளியால பிரிச்சு பாக்குறீங்க. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானேன்னு கேட்டேன். அவங்க அமைதி ஆயிட்டாங்க. ஸ்ரீமதி, நான் கூட அவங்க பணம் கொடுத்ததும் நீ வாங்கிட்டியோன்னு பார்த்தேன். ஏன்னா உன் குடும்ப சூழ்நிலை அப்படி. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் செஞ்ச உதவிக்கு பணம் வாங்குறது ரொம்ப கேவலமானதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இவ்ளோ பெரிய மனசு வச்சுக்கிட்டு நீ மன்னிப்பெல்லாம் கேட்காத ஸ்ரீமதி. ஸ்ரீமதி, இப்ப எனக்கு உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கு. நீங்க எங்களோட இருக்கிறது எங்களுக்கு தான் பெருமையா இருக்கு. மலரோட செலக்ஷன்னா சும்மாவா? தப்பானவங்களெல்லாம் உள்ள விட்டுருமா? அதானே. இதே உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா 10,000த்தையும் வாங்கிட்டு குடும்ப கஷ்டத்தை சொல்லி இன்னும் வாங்கிருப்பாங்க. யாராவது என்ன? துர்கா மேடமா இருந்தா உடனே வாங்கிட்டு இருப்பாங்க பணத்தை. கஷ்டம் இருந்தும் வாங்காம வந்திருக்கிறது உன்னோட பெருந்தன்மையை காட்டுது ஸ்ரீமதி. இப்படிப்பட்ட உன்னை எக்காரணத்து கொண்டும் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு தோணுது. உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. அது மட்டும் இல்ல ஸ்ரீமதி, நேத்து நைட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது என்னன்னா, இனிமே உன்னை நாங்க மந்த்லி சேலரிக்கு வச்சுக்க வேண்டான்னு முடிவு எடுத்திருக்கோம். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன் டென்ஷன் ஆகுற? மந்த்லி சேலரிக்கு வேண்டாம், பார்ட்னரா சேர்த்துக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். எங்களுக்கு இதுல என்ன லாபம் வருதோ அதுல உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்க போறோம். ஆமா. என்ன மேடம் இதெல்லாம்? நீ இப்பதானே சொன்ன இந்த குடும்பத்துல ஒருத்தின்னு. நாங்க நேத்தே நீ இந்த பிசினஸ்ல ஒருத்தின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் மேடம்? அதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. வேணாம்லாம் சொல்லாதீங்க.